ஆக்சுவலி எனக்கு கேப் ஏற்படுதுன்னு சொல்ல முடியாது. அந்த கேப் எடுத்தது நான் தான். தப்பு செஞ்சது நானாங்க. பெரிய கேப் நான் எடுத்தேன். நல்லா பீக்கில் வரப்போகும்போது ஒரு கேப் எடுத்துகிட்டு போனது என்னோட தப்பு தான். பட் எனக்கு ஐ லவ் திஸ் ப்ரொஃபஷன். உண்மையாக சொல்ல போனோம், வாட் செட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் காட் வாஸ் கைண்ட் இனஃப் டு பிரிங் மீ பேக் இன். ஆக்சுவலி நான் பெரிய கேப், ஒரு 2-3 இயர்ஸ் கேப் இருந்துச்சு, நான் நடிக்கவே இல்லை. ஸோ அப்புறம் எப்படி இருக்கும் அந்த டைம்ல? என்ன சொல்லுவாங்களா, ஆடிய காலம் இது ஒன்று அமைதியாக இருக்காங்க அந்த மாதிரி தானா? அந்த மாதிரி இல்லை, இட் வென்ட் வித் த ஃப்ளோ தான். பட் பிகாஸ் எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, நான் கல்யாணம் ஆகி செட்டில் ஆகிறாங்க, மூவ் ஆன் ஆகிறாங்க, ஸோ வரமாட்டாங்க. ஸோ அந்த ஃப்ளோவில் போயிட்டு நிறைய பேர் என்ன எதிர்பார்த்தாங்க. பட் கம்பேக்ன்றது வந்து ஐடியா இல்லாமல் இருந்தது. பட் சின்ன பாப்பா ஹேட் பாட் த கம்பேக் ஃபார் மீ. பிகாஸ் எங்கள் ஓன் ப்ரொடக்ஷனால வை நாட் அப்படின்னு சொல்லி வந்தது எங்கள் வீட்டில். ஆமாம் பண்ண, நம்ம ப்ரொடக்ஷன் தானே பண்ண, இதெல்லாம் தப்பு இருக்குது, அப்படியே தான். ஓகே, நான் லக்கி பாஸ்கருக்காக ராம்கி சாரை இன்டர்வியூ பண்ணும்போது கேட்டேன், சார் எப்படி சார் நீங்கள் இவ்வளோ எங்கே இருக்கீங்க, இப்படி உங்கள் ஹேர் ஸ்டைல் கூட பயங்கரமாக இருக்குது, ஏதாச்சும் டிப்ஸ் சார் சொல்லுங்கன்னு சொல்ல, நீங்கள் ஹாப்பியாக இருந்தாவே போதும் பாருன்னு. ஸோ ஹாப்பியாக இருந்தால் கரெக்டான ஒரு ஒய்ஃப் அமைஞ்சாலும் எல்லாருக்கும் அதுவே ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸ் தானே. ஸோ உங்களோட பாண்ட் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். ரீசெண்டாக நீங்கள் பர்த்டே இதுவெல்லாம் விஷ் பண்ணிருக்கீங்க, அது பார்க்கும்போது இட் வாஸ் லைக் ஸோ ஸ்வீட். ஸோ என்னதான் வெளியில் டென்ஷன் உள்ள ப்ரொஃபஷனல் வீட்டில் நீங்கள் அதை எடுத்துகிட்டே போக மாட்டீங்களா? உங்களுக்குள்ள இருக்க அந்த ஒரு பாண்ட், ஏன்னா வெளியிலலாம் என்னென்னவோ சொல்லுவாங்க, ஸோ யூ டோன்ட் கேரி இட் ஓவர். அதெல்லாம் கண்டுக்கிறதே எனக்கு. ரெண்டு பேரும் ஒரே ப்ரொஃபஷன் வர இருக்கோம். ஸோ ஆனால் ஆச்சரியங்க, இவ்வளோ வருஷமா உங்களை பற்றி ஒரு நியூஸ் வந்துகிட்டே இருக்கும் எப்பயுமே, அவ்வளோதான். சார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா, சார்லி சார் அதிகமாக இன்டர்வியூஸில் பார்க்க முடியாது. இஃப் யூ வாண்ட் டு see சார்லி சார் அதிகமாக படங்களில் தான் பார்க்க முடியும். ஆல்சோ நீங்கள் உங்களோட அந்த படிப்பை பற்றி தெரிஞ்சுக்கும் போது அது இன்னும் ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து ஒரு பார்வை இருக்கும், சினிமாக்காரங்களா இவங்களுக்கு என்ன ஜென்ரலான விஷயங்கள் தெரியும், they know about சினிமா, பட் யூ ஆர் லைக் ஒரு பிஜி கிராஜுவேட் அந்த காலத்திலேயே போது அது அவ்வளோ செம்மையான விஷயம். ஸோ நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ இருக்க காலகட்டத்தில் பசங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, படித்து நான் சம்பாதிக்கணுமா, எனக்கு யூடியூப்பில் வேலை பார்த்தா சம்பாதிப்பேன், நான் ரீல்ஸ் போடுவேன், நான் ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆவேன், எல்லா வகையிலும் பணம் மட்டும்தானே அதை நோக்கி போகுது. பணம் அவ்வளோ முக்கியமா? உங்க கேள்வி என்ன? பணம் முக்கியமானு கேட்குறீங்க? பணம் முக்கியம் இல்ல, படிப்புக்கும் பணத்துக்கும் அந்த ஒரு கனெக்ஷன். ஏன்னா நீங்க அப்பயே அவ்வளவு படிச்சிருக்கீங்களா, அதுக்காக கேட்கணும்னு தோணுச்சு. நான் அப்பவே படிக்கல, இப்பதான் படிச்சேன். ஓகே, ஐ ஹவ் டன் மை சப்மிட்டட் மை தீசிஸ் ஃபார் பிஹெச்டி டாக்டரேட் பண்ணும் பொழுது ரொம்ப சமீபத்தில் தான் பண்ணேன், ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடி. நான் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நடிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் இதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ ஐ மேட் இட். எது எனக்கு விருப்பமோ அதை நோக்கி தான் நான் டிராவல். சரி, படிப்பு பணம் இந்த 2 விஷயம் இருக்குல்ல, இந்த 2ஐயுமே நான் மைண்ட் பண்றதே கிடையாது. அது வருகின்ற நேரத்தில் அது பாட்டுக்கு வரும். ஒன்று ஜென்யூன் டு வாட் ஐ எம் டூயிங், அது மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நம்புறவன் நான். ஸோ சில கலைஞர்களுடைய பேரெல்லாம் உச்சரிக்கவே இல்லை. ஸோ அவங்களெல்லாம் பதிவில் கொண்டு வரணும், ஆய்வில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஐ ஸ்டார்டட் டு டூ த ரிசர்ச் ஆன் கமெடியன்ஸ். ஓகே, ஸோ அதில் தான் எனக்கு டாக்டரேட் பிஹெச்டி. நீங்கள் தீசிஸ் பண்ணதே தமிழ் சினிமா, தமிழ் திரைப்படங்களில் நகைச்சுவை அப்படிங்கிற தலைப்பில் தான் ஐ சப்மிட்டட் ஃபார் பிஹெச்டி. அதில் தான் எனக்கு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் தான் எனக்கு டாக்டரேட் கொடுத்தாங்க. இதில் என்ன சிறப்புனா சார், இந்தியாவிலேயே மொழிக்காக ஆரம்பிக்கப்பட்ட முதல் பல்கலைக்கழகம் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம். அதில் ஒரு ஆக்டர் ரிசீவிங் பிஹெச்டி, ஐ எம் த ஒன்லி ஆக்டர் அவார்டட் பிஹெச்டி. இது எல்லாவற்றையும் தாண்டி நீங்கள் பேசும்பொழுது நிறையா படிப்பு பணம் இந்த விஷயத்தையே சொல்கிறீங்கள, இதை தவிர படிப்பையும் பணத்தையும் தாண்டி இன்னொன்று இருக்குது சார், வாழ்தல். எது உனக்கு பிடிக்குமோ அதற்கு ஜென்யூனாக வாழ்தல், அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அதனால தான் நான் நிறைய இன்டர்வியூஸ் கொடுக்குறவன். யார் ஒரு கேப்பு கிடைச்சாலும் நான் உடனடியாக அதிக இன்டர்வியூ. இப்போ நான் ஃபேஸ்புக்கு, என்னுடைய ஃப்ரெண்டு கூட இப்போ லேட்டஸ்ட்டாக கேட்டார், சார்லி நீங்கள் இன்ஸ்டாவில் இருக்கீங்க அப்படின்னாரு. நோ, ஐ மீன் கேகே நகர் அப்படின்னு. யோ ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாவில் ஏதாவது இருக்கீங்களாயா அப்படின்னா, இல்லை சார் நான் அந்த மாதிரி எனக்கு அக்கௌண்டெல்லாம் எதுவுமே இல்லை. அதுக்கு ஒரே ஒரு காரணம், நான் அதிகமாக வெப்சைட்ஸ் நிறைய இன்டர்வியூஸ் நிறைய கொடுக்குறேன். எந்தெந்த டைமுக்கெல்லாம் எப்போ இன்டர்வியூ கொடுக்கக்கூடாது எப்போ கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. திருப்பி வந்துட்டு இன்னும் போகவே இல்லையா, இன்டர்வியூவாக கொடுத்துக்கிட்டே இருக்கான் அப்படின்ட்டுருவாங்க. ஸோ அதையும் நம்ம பார்த்து தான் எச்சரிக்கையாக தான் கொடுக்கணும், அவங்களுக்கு திகட்டிடக்கூடாது.